அன்பான நேயர்களே, இன்று நாம் சுத்த சாதகத்தின் 57வது பாடலை பார்க்க இருக்கின்றோம். சகச நன்னிட்டை இயல்பு தம் முயற்சி சற்றும் ஒன்றும் இன்றியே அருளால் சகமதும் போகமதும் தம் உடலும் தகு கரணமும் எவை எவையாய் அகமதில் உதித்தது மறையாமல் அகன்றது பின்னும் உதியாமல் அகம் உரை காயம் வருத்தமே இன்றி அமர்ந்து நின்றபடியே. அதாவது முதல் வரியாகிய சகச நன்னிட்டை இயல்பு தம் முயற்சி சற்றும் ஒன்றும் இன்றியே அருளால். ஆக சகச நன்னிட்டையினுடைய இயல்பு என்ன என்று சொன்னால், தன் முயற்சி என்று ஒன்றும் தேவையில்லை, அது திருவருளாலே நிகழ்த்தப்படுவது என்பதை தான் அதனுடைய இயல்பு. தானாகவே, அதாவது இயல்புனா எந்த விதமான முயற்சியும் இல்லாமல் தானாகவே நடக்கக்கூடியது. அது எதனால் நடக்கக்கூடியது என்று கேட்டால் திருவருளால் நடக்கக்கூடியது என்றும், அதுக்கடுத்து சகமதும் போகமதும் தம் உடலும் தகு கரணமும் எவையவையாய் என்பது இந்த தனு கரண புவன போகம் என்று சொல்லுவார்கள். அதை தான் இங்கே குறிப்பிடுகின்றார். முதல்ல உலகத்தை, புவனத்தை சகமதும் என்றும் போகம் தம் உடல் தகு கரணம் என்று நான்கும் எவை எவையாய் ஆகிய, அதாவது இந்த 4 விதமான தனு கரண போன போகம் என்பதுதான் இந்த உலக விஷயங்களை நாம் அனுபவிக்கிறதுக்காக தனு என்றால் இங்கே உடலும் மனமும் இந்த உலகமும் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த மாயா உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை அனுபவித்ததுனால கிடைக்கக்கூடியது போகம். இந்த நாளும் நாம் இருக்கிறது. குறிப்பாக உருவ விஷயங்களை அனுபவிக்கிறதுக்காகத்தான் இவைகள் இருக்கிறது. ஆனால் இந்த அருளோ அருவமாக இருக்கிறது. அப்படி அருவமாக இருக்கிறது தனிப்பட்டு இருக்கிறது என்று கேட்டால் இல்லை, இந்த உருவங்களிலே கலந்திருக்கிறது. ஆக இந்த உருவங்களிலும் இருக்கிறது அந்த அருள்தான் என்பதை குறிக்கத்தாக எவை எவையாய், அந்த அருள்தான் நம்முடைய மனமாகவும் நம்முடைய கரணமாகவும் போகமாகிய புசிப்பாகவும் இந்த உலகமாகவும் இருக்கிறதை உணர்ந்து இருப்பது திருவருள் தான் என்று. இது கேட்பதற்கு ஏதோ சாதாரணமாக இருக்கும், ஆனால் அந்த அனுபவம் வாய்க்க வேண்டும். சரி, அடுத்தது அகமதில் உதித்தது மறையாமல். எது உதித்தது என்று கேட்டால் அந்த திருவருள் தான் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்து இருக்கிறது என்ற அறிவிலும், அனுபவ ரீதியாக சில ஜீவகாருண்யம் முதலையானவை செய்து திருவருளை அனுபவித்தவர்களுக்கும் அந்த அனுபவமும் மனதிலே உதிக்கும், இதுதான் என்று. அந்த உதித்தது அதுதான் அகமதில் உதித்தது மறையாமல். அந்த திருவருள்தான் என்கின்ற அந்த விஷயம் மறைந்து போகக்கூடாது. ஏனென்றால் முன்ன நம்ம திருவருள் என்றோ கடவுள் என்றோ ஒன்று இருக்கிறதா இல்லாமல் தன் முயற்சியினாலே எல்லாம் நடக்கிறது என்று பலகால் அப்படி இருந்து விட்டிருக்கிறோம். அந்த வாசனை என்ன பண்ணும், மறுபடியும் திருவருள் தான் இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறது, அது ஒரு அருவமாக இருக்கிறது, அது எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறது, நம்முடைய மனதிலும் நம்முடைய உடலிலும் கூட இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடுவோம். அல்லது அந்த அனுபவத்தை விட்டு ஏற்கனவே பழைய போக விஷயத்தில் இருந்தோமே, அந்த உருவம் மட்டும்தான் இங்கே இருக்கிறது என்கின்ற அந்த அனுபவத்துக்கு இந்த மனமும் ஓடிவிடும். ஆக அதை தான் சொல்லுகின்றார். அகமதில் உதித்தது. எது உதித்தது? திருவருள் தான் என்று உதித்தது மறையாமல். அது அந்த திருவருள் என்று ஒன்று இருக்கிறதே, நினைவு கொள்ளாமல் உருவம்தான் இருக்கிறது என்ற அந்த நிலைக்கு போகாமல் உதித்தபடி அப்படியே மறையாமல் இருக்க வேண்டும் என்றும், அகன்றது பின்னர் உதியாமல் என்பது, இங்கே அகன்றதிலிருந்து வெறும் உருவங்கள் தான் இருக்கிறது
என்று நாம் ஏற்கனவே நினைத்து கொண்டிருந்த அந்த விஷயம் அகன்று அருவம் இருக்கிறது என்றுதான் உதித்தது. இங்கே அகன்றது உருவங்கள். உருவங்கள் பின்னும் உதியாமல் உருவங்கள் மட்டும்தான் இருக்கிறது என்கின்ற அனுபவம் பின்னே ஏற்படாமல் அகம் உரை காயம் வருத்தமே இன்றி ஆக இந்த அனுபவத்திலே ஏற்கனவே சவிகல்ப சமாதி நிர்வல்கல்போ மேற்கொண்டான முயற்சிகள் இவைகள்லாம் உடல் வருத்த மனம் வருத்த விசாரம் அது இது என்று ஏதேதோ பல முயற்சிகள் எல்லாம் செய்து ஒரு அனுபவத்துக்கு செல்ல வேண்டும். ஆனால் இந்த திருவருளை அடைந்தவர்கள், இந்த திருவருள் புசிப்பு அனுபவத்தை அடைந்தவர்கள் அகம் உரை மனம், அதாவது மனம் வாக்கு காயம் என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரி இந்த மனதினாலோ வார்த்தையினாலோ காயத்தின் காயமாகிய உடல் உழைப்பினாலோ எந்த வருத்தமும் இல்லை. எந்த வருத்தமும் எந்த முயற்சியும் அதனால் வாட்டமும் எந்த உழைப்பும் தேவையில்லை. இந்த திருவருள் தான் இருக்கிறது என்கின்ற அது அருவமாக எல்லா இடத்திலும் நீக்கமறு நிறைந்திருக்கிறது என்று அறிவினாலும் அறிந்து அனுபவத்தாலும் சில காலம் உணர்ந்துவிட்டால் பின்னே எதற்கு நாம் தனியாக இந்த சாதன முயற்சிகள் எல்லாம் செய்து வருத்தம் அடைய வேண்டும்? ஆக அந்த மாதிரி வருத்தம் எதுவும் இன்றி அமர்ந்து நின்றபடியே ஆக அந்த நிலையிலேயே அப்படியே தொடர்ந்து இருங்கள், அந்த சகச நிஷ்டையிலே இருங்கள் என்கின்ற இந்த கருத்தை கூறுகிறார். மீண்டும் அடுத்து ஒரு பாடலில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.